ஒரே டென்ஷனா இருக்கே. அண்ணன் நான் சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டிருப்பாரா? நானே சமைச்சு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாரு. இன்னைக்கு பத்தி இவர் இன்னும் காணும். வாங்க. எனக்கு அண்ணன் மிச்சம் எதுவும் வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்டாருல. என் சமையலை பத்தி என்னங்க சொன்னாரு? என்ன சிவகாமி கேள்வி இது? நீ சமைச்சு கொடுத்து உங்க அண்ணன் சாப்பிடாம இருப்பாரா சொல்லு? அவ்வளவு சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாரு. அவர் கமிஷனர் கூட பார்க்காம ஐயா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாருன்னா பாத்துக்கோயேன். என் தங்கச்சி எனக்காக ஆசாசியா சமைச்சு ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா. அதுல இருந்து ஒரு பருக்கு கூட யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேணும்னா காசு தரேன், வெளியில வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு கண்டிஷனா சொல்லிட்டாருன்னா பாத்துக்கோயேன். ஐயோ பாவம், அந்த கான்ஸ்டபிள் மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடுச்சு. அப்புறம் சிவகாமி, உண்மையை சொல்லுங்க. அண்ணன் நான் சமைச்சத சாப்பிட்டாரா இல்லையா? சொல்லுங்க. என்ன சிவகாமி இதுக்கெல்லாம் சத்தியம் கேட்டுட்டு இருக்க? அப்ப நான் சொல்றத நீ நம்பலையா? அப்படித்தானே? நான் உங்க பொண்டாட்டிங்க. நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு உங்க கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். உண்மையை சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடு சிவகாமி. சொன்னா நீ வருத்தப்படுவேன் தான் நான் பொய் சொன்னேன். அப்போ என் அண்ணன் நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடல, அப்படித்தானே? ஆமா சிவகாமி, உன் அண்ணன் அந்த சாப்பாடு சாப்பிடல, கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாரு. கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு சமைச்சது நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சிவகாமி, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். இது நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. இல்லைங்க, எனக்கு ஒன்னும் புரியல. அண்ணனா இப்படி மாறிட்டாரு. ஒருவேளை துளசி சொன்னத நான் தான் நம்பலையோ? உண்மையிலேயே அண்ணனுக்கு என் மேல உள்ள பாசம்ல போயிடுச்சா? பாக்குற எல்லாரும் எங்க 2 பேரையும் பாசமலர் அண்ணன் தங்கச்சின்னு தானே சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் அப்படியே துடிச்சு போயிடுவாரே. அவரா இப்படி என் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிறாரு. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் அண்ணன் என் மனச கஷ்டப்படுத்துற அளவுக்கு இப்படி கல் நெஞ்சக்காரரா மாறிட்டாரே. இதெல்லாம் என்ன விளையாட்டு? என்னால தாங்க முடியல. எங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே.
என்ன பண்றது சிவகாமி? நான் கூட மாமா இந்த அளவுக்கு மாறுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் விதி போல இருக்கு. உனக்கும் அண்ணனுக்கும் உங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை நடக்கணும்னு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு போல இருக்கு. இது பார் சிவகாமி, நீ மனசு தளர விடாத. நம்ம கும்பிடுற கடவுள் உன்னை கைவிட மாட்டார். நீ வேணும்னா பாரு, மாமா பழையபடி மாறி உன் கூட சந்தோஷமா பேசி சிரிப்பாரு. இது நடக்கதான் போகுது. அது மட்டும் இல்ல, நீ நினைச்ச மாதிரி விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் போகுது. நீ வா. ஏ கனகலட்சுமி, நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்க? இப்படி வா. ஏய், மணி ஆகுதுல்ல, இன்னும் தூங்காம ஏன் இப்படி பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்க? ஏ லட்சுமி, உன் அத்தை கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடி. அட போ பாட்டி, நான் வேற எதை பத்தி நினைக்க போறேன்? எல்லாம் அந்த துளசிய பத்தி தான். நாம என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனமே இல்ல. விஸ்வமாமா மனசு ஃபுல்லா அந்த துளசி தான் இருக்கா. ஏன் பக்கம் கொஞ்சம் கூட திரும்பவே மாட்டேங்கிறாரு. விடு லக்ஷ்மி, எல்லாம் சரியாயிடும். அதுக்காக தானே நாங்க எல்லாருமே இருக்கோம். அவன் மனசுல துளசி இருந்தாலும் தாலி என்னைக்கு இருந்தாலும் உன் கழுத்துல தான் ஏற போகுது. அப்புறம் என்ன? என்னத்த சொல்றீங்க? மாமா என்ன மனசார ஏத்துக்கவே மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்ல லக்ஷ்மி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஸ்வா தம்பிக்கு வேற வழி இல்லாம உன்னையே விரும்ப ஆரம்பிச்சிருவாரு. ஏய், நீ ஒன்னும் வருத்தப்படாத லட்சுமி. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இருந்தாலும் அந்த துளசிய அப்படியே போனா போகட்டும்னு விட எனக்கு மனசே வரல. நல்லா ஆத்திரம் தீர அவளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். நீ அவளை எப்படி அசிங்கப்படுத்த போற? அது சொல்லு லக்ஷ்மி. அவளுக்கு தான் தான் அழகுன்னு ஓவர் திமிரு. முதல்ல அத உடைக்கணும். ஏய், என்னடி செய்ய போற? பெண்களுக்கு அழகே அவங்க முடிதான். துளசி அந்த முடிய வச்சுக்கிட்டு தானே ஆட்டி ஆட்டி நம்ம கிட்ட திமிரா பேசுறா. அந்த முடிய சுத்தமா வழிச்சு மொட்டை தலையாக்கி எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தணும். அத விஸ்வமாமா பாக்கணும். அப்பதான் யாத்திரம் தீரும். அத்தை சூப்பர் லக்ஷ்மி, இப்பதான் சரியான பாயிண்ட புடிச்சிருக்க. பெண்களுக்கு அழகே அவங்களோட முடிதான். துளசியோட முடி எடுத்துட்டா அசிங்கமா அலங்கோலம் ஆயிடுவா. அப்பதான் அவ கொட்டமோ அடங்கும். வெளியில வர அசிங்கப்பட்டுக்கிட்டு அவ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பா. ஆமா அத்தை, அவளை சும்மாவே விடக்கூடாது. மொட்டைய அடிச்சு அவளை அசிங்கப்படுத்தி ஓட விடணும். சரி சரி, அதையே நினைச்சு உன் உடம்புக்கு எடுத்துக்காத. அதான் நீ சொல்லிட்டல்ல, எல்லாத்தையுமே சத்தியவதி பாத்துக்குவா. இதுக்கு நாம ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டாம். நாளைக்கு நடக்க போற கிருஷ்ண ஜெயந்தி விழாவுல வச்சே இத செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த துளசி எப்பவும் இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா.
சரி சரி, அத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நீ எதையும் நினைக்காம நிம்மதியா தூங்கு. ம்? ஆமாண்டி, வயசு பொண்ணு இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தா உடம்புக்கு ஆகாது. முதல்ல போய் தூங்கு போ. சித்தி, அதெல்லாம் அவ தூங்குவா. வாங்க நாம போலாம். ம்? ம். வா சத்யவதி. மாமா, என்னைய அசிங்கப்படுத்துற? அந்த துளசி உன் கண்ணு முன்னாடி மொட்டை அடிக்கல, கண்டிப்பா அடிப்பேன். அப்போ நீ தவிக்கிறத பார்த்து நான் ரசிப்பேன், நல்லா ரசிப்பேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா? மறந்தே போயிட்டேனே. போன வருஷம் இதே நாள் பலராமர் சுபத்ரா பூஜையில விஸ்வாவுக்கு துளசியை தான் கட்டி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா அவளுக்கு கொடுத்த வாக்க நானே மீறிட்டேனே. இது நினைச்சு சிவகாமி மனசு என்ன பாடுபடும்? அவ மனசு பூ மாதிரி. நான் இப்படி எல்லாம் பண்றதுனால அவ மனசு வாடி போயிருப்பாள்ல. இப்படி மனசாட்சியே இல்லாம ஜடமாயிட்டேனே. மே கம் இன் சார். எஸ், கம் இன். சார் இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல, வேற எதுவும் வேண்டாம். ஓகே சார். பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ. சார் வாங்க. எஸ் சார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. நான் கோயிலுக்கு போகணும். இங்க பக்கத்துல ஏதாவது கிருஷ்ணர் கோயில் இருக்கா? இங்க பக்கத்துலயே இருக்கு சார். நீங்க வாங்க சார், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சாமியை போய் பார்த்துட்டு வந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நம்மளோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. போன வருஷம் இந்த நேரம்லாம் எவ்வளவு சந்தோஷமா அண்ணன் கூட பலராமர் சுபத்ரா பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன் துளசிதான் என் வீட்டு மருமகன்னு நமக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த அண்ணனா இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரரா மாறிட்டாரு. மொத்தத்துல எங்க குடும்பத்தையே ஒதுக்கிட்டாரே. கிருஷ்ணா, இது உனக்கே நல்லா இருக்கா? நானா என் அண்ணனுக்கு உயிர். அப்படிப்பட்ட அண்ணன் இப்படி மாறி போயிட்டாரே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. துளசிக்கு விஸ்வாதான்னு நான் கோரிக்கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேம்மா. இந்த சாம்பிராணிக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டியா? என்ன இது, பால் கருகிற மாதிரி ஸ்மெல் வருது? அம்மா, அம்மா, பால் கருகுது பாரு.
என்ன இவ? பதில் கூட சொல்லாம இருக்கிற? ஆமா பார்த்திபா, உன் பொண்டாட்டி அப்படி என்னதான் பண்றாலோ தெரியல. ஸ்மெல் வேற ஜாஸ்தியா இருக்கு. வா போய் பாப்போம். சரி இப்போ வரேன். என்ன இவ்வளவு ஸ்மெல்லு? சிவகாமி, ஐயோ, என்னது இது? பால் கருகி பாத்திரமே கரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே நின்னுட்டு இருக்க. சிவகாமி, சிவகாமி, என்ன ஆச்சு உனக்கு? என்னங்க, காஃபி வேணுமா? ஆமா, சூப்பரா கருகுன காஃபி ஒன்னு போட்டு கொடு. என்ன சிவகாமி முழிக்கிற? கொஞ்சம் பாலை பாரு. ஐயோ, ஐயோ, என்னது இது? நான் கவனிக்கவே இல்லைங்க. அததான் நானும் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். பால் இப்படி ஆனது கூட தெரியாம நீ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லைங்க. போன கிருஷ்ண ஜெயந்திக்கு அண்ணன் கூட சேர்ந்து பலராமர் சுபத்ரா பூஜை பண்ண. ஆனா இப்போ ஆமா, நாமளும் வருஷா வருஷம் பூஜை புனஸ்காரம்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தவறாம தான் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா அந்த சாமி நம்மளதான் ரொம்ப சோதிக்குது. எவ்வளவு அடிச்சாலும் இவங்க தாங்குவாங்கன்னு அடி கொடுத்துட்டே இருக்கும் போல. சாமி குத்தம் சொல்லி என்னமா பிரயோஜனம்? எல்லாமே நம்மளோட நேரம். நடக்கணும்னு இருந்தா நடக்கதான் செய்யும். அது யாராலையும் தடுக்க முடியாது. நாம கும்பிட்டதுக்கு சாமி நிச்சயமா பலன் கொடுக்கும். நீ வேணும்னா பாரு, சீக்கிரமாவே மாமா மனசு மாறி நம்ம கிட்ட எப்பவும் போல பழகதான் போறாரு. அழாத, உட்கார். என்ன சிவகாமி இது? எப்ப பாரு மாமாவை நினைச்சு அழுதுட்டே இருக்க. இப்படியே போனா என்ன அர்த்தம்? இங்க பாரு, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ கொஞ்சம் நார்மலா இரு. சிவகாமி கூட சேர்ந்து சாமி தான் கும்பிட முடியல. அட்லீஸ்ட் அவ குரலே அதை கேட்போமே, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வேண்டாம், ஹோட்டல் போன்ல இருந்து பண்ணலாம். அப்பதான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. இரு சிவகாமி, நானே எடுத்துட்டு வரேன். ஹலோ, யாரு? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது?